ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுவையான வெள்ளை காராமணி குழம்பு எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சது. பிள்ளைங்களுக்கு நம்ம எல்லாம் இது செய்யும் பொழுது, நான்வெஜ் இல்லாத நாட்களில் செய்யும் பொழுது ரொம்ப சத்துக்கள் கிடைக்கும். இது நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் குக்கரில் ஒரு 2 விசில் மாதிரி வச்சு எடுங்க. குக்கர் இல்லாதவங்க நார்மலாக நீங்கள் கேஸ் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட பட்டை, அதோட கிராம்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. மிளகு, நான் பட்டை, கிராம்பு, அது கூட கொஞ்சம் மிளகும் பிரியாணி இலையும் இதில் சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டு நல்லா நீங்கள் 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா வெந்து வந்துடும். இதை நீங்கள் சுண்டலாக செய்ய போகிறதா இருந்தால் பட்டை கிராம்பெல்லாம் நீங்கள் போடாமலே கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சுண்டலாக செஞ்சு தேங்காய் கொஞ்சம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது சுவையான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை செஞ்சுக்கலாம். இப்போ குக்கரில் நான் வச்சுட்டேன். இப்போ இது வேகிற டைம்லேயே நம்ம இன்னொரு மண் பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு, வெந்தயம், சின்ன சீரகம், பெரிய சீரகம் எல்லாம் நான் சேர்த்துக்க போகிறேன். இது நீங்கள் இந்த மாதிரி வெள்ளை காராமணியை நீங்கள் நல்லா தாளித்து எடுத்துகிட்டு நீங்கள் எங்கேயும் வெளியில் போகையில் கூட நீங்கள் கொண்டு போய் சாப்பிடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வெட்டி சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இது கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்குங்க. போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு தக்காளியை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ எண்ணெயிலே வதங்குற நேரத்தில் குக்கரில் நான் காராமணியை 2 விசிலுக்கு வச்சுருக்கிறேன். 2 விசில் வந்ததுக்கு பிறகு ஸ்டாப் பண்ணிவிட்டு விசில் போக விட்டுறதுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். உப்பு நான் காராமணியில் போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் அல்லது மசாலா தூள் மாதிரி நீங்கள் 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. உங்களுக்கு டீஸ்பூன் அளவு போதுன்னா போட்டுக்குங்க. அப்படி இல்லாட்டி டேபிள் ஸ்பூன்னாலும் போட்டுக்கலாம். இப்போ அவிச்சு வச்சுருக்கிற காராமணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோடய பிள்ளைகள் இந்த காராமணி குழம்பு வச்சா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி இதை நல்லா நம்ம தாளிச்சுக்க நல்லா காராமணியை போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிடுவோம். இப்போ இதில் வதங்கினதுக்கு பிறகு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா கொஞ்சம் மூடி போட்டு நல்லா கொஞ்சம் வேக வைக்கணும். நல்லா இந்த மசாலா வாசனை போகிறதுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுக்கு பிறகு ஓரளவு கொதித்ததுக்கு பிறகு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். இது கூட நம்ம தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டு நம்ம நல்லா தேங்காய் பாலை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு இறக்குனீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு சப்பாத்திக்கு கூட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொட்டி, சப்பாத்தி, இட்லிக்கு கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நான் மெயினாக சாதத்துக்கு தான் இது செய்வேன். லஞ்சுக்கு இப்போ நாங்கள் தேர்ஸ்டேஸில் நாங்கள் வெஜிடேரியன்னால் கூடுதலாக தேர்ஸ்டேஸில் நான் இந்த கடலைக்கறி, இந்த மாதிரி வெள்ளை காராமணி, சிகப்பு காராமணி, இந்த மாதிரி இதுகள் தான் செஞ்சுக்கிறது. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்கும். குழம்பு செஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.